பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். ஐயா, நீ கொத்தடிமையார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பொண்டாட்டி, உன் குழந்தை, உன் வாரிசு, உன் மொத்த வாரிசை கொண்டு போய் கொத்தடிமையாக போய் இரு. ஸ்டாலினி ஐயா வீட்டில் போய் கையை காலை அமுக்கிறதுக்கு, எண்ணெய் போட்டு தடவுறதுக்கு, மசாஜ் பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவோம். பொண்டாட்டி எல்லாத்தையும் அனுப்பி விட்டு ஸ்டாலினி ஐயா வீட்டுக்கு. சரியா? நாங்கள் கொத்தடிமையாக இருக்க எங்களுக்கு விருப்பம் கிடையாது. சரியா? நாங்களும் ஒரு காலத்தில் திமுக ஓட்டு போட்டவங்க தான். ஆனால் அவன் ஒன்ற ஊழல் எல்லாமே பார்த்து ஆட்சியை மாற்றி குத்துன்னு சொல்லி ஓட்டை மாற்றி குத்திட்டு போயிட்டோம். சிஎம்மாக வேற ஆள் வந்துட்டாப்புல. சரிங்களா? நீ கொத்தடிமையாரு எல்லாம் செய், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீ சொல்லுவ, எதுக்கு சொல்ல மாட்டேங்க? உனக்கு தான் 10,000 கோடி ஊழல் வழக்கில் சொத்து இது வச்சிருக்க. நீ சொல்லாமல் விட்டாச்சுன்னா, கொத்தடிமை சொல்லாமல் விட்டாச்சுன்னா அடுத்து நீ ஜெயிலுக்குள்ளே போன்றிருக்கோம். கம்மியானதுக்கு என்னமா ஆட்சி மாறிட்டல, அமலாக்கத்தோட ஒன்று அரெஸ்ட் பண்ணி எப்படியும் உள்ளதுக்கு போட்டுருவாங்க. கம்பி போய் என்னணும், உன் தலைமை கூட சேர்ந்துட்டு போய் ஜெயிலில் போய் 1 2 கம்பி என்னணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கா.